தனியாக அழைத்துச் சென்று, "இது என்ன செயல்?" என்று கேள்வி கேட்டார். "நான் ஏற்கனவே பெரிய ஆபத்தில் இருக்கிறேன். திருமணம் நடந்த உடனே பணத்தை கொடுத்து விவாகரத்து வாங்கிக் கொள்ளலாம் என்று சொன்னதால்தான் இந்த திருமணத்திற்கு சம்மதித்தேன். ஆனால் இப்போது அதையெல்லாம் மறந்து முதலிரவை பற்றி பேசுகிறீர்கள். இது எனக்கு இன்னும் பெரிய சிக்கலை உருவாக்கும். விவாகரத்து இல்லாமல் நான் ஒரு அடியும் முன்னேற மாட்டேன்" என்று உறுதியாக கூறினார். ஜோதிடர் மனோஜின் கோபத்தை குறைக்க பலவிதமாக பேசினார். "இப்போது அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். எல்லாம் நல்லபடியாக முடியும். கொஞ்சம் பொறுமையாக இருங்கள்" என்று சமாதானப்படுத்த முயன்றார். ஆனால் மனோஜின் மனநிலை மாறவில்லை. "இந்த திருமணமே சட்ட ரீதியாக எனக்கு பிரச்சனையை தரக்கூடியது. இதற்கு மேல் நான் தவறு செய்தால் அதன் விளைவுகளை நான் மட்டுமல்ல, பலரும் சந்திக்க வேண்டிய நிலை வரும்" என்று கூறினார். உடனே கனகாவின் அம்மாவிடம் சென்று, "நான் சொன்ன வாக்குறுதியை நினைவுபடுத்த விரும்புகிறேன்" என்றார். "திருமணம் முடிந்தவுடன் பணத்தை தருவதாக நீங்களே சொன்னீர்கள். அந்த நம்பிக்கையால் தான் நான் இத்தனை பெரிய முடிவு எடுத்தேன். இப்போது பணத்தை தராமல் முதலிரவை பற்றி பேசுவது சரியல்ல. முதலில் நான் பழைய உறவை சட்டப்படி முடிக்க வேண்டும். அதற்குப் பிறகுதான் வேறு எதையும் யோசிக்க முடியும். தயவு செய்து என்னை இன்னும் ஆபத்தில் தள்ளாதீர்கள்" என்று மிகவும் தெளிவாக எச்சரித்தார். அந்த வார்த்தைகளில் இருந்த பதட்டத்தை பார்த்த கனகாவின் அம்மாவுக்கும் சிறிது பயம் தோன்றியது. மனோஜ் கோபத்துடன் அங்கிருந்து வெளியேறிய பிறகு ஜோதிடர் மீண்டும் கனகாவின் அம்மாவிடம் பேச ஆரம்பித்தார். "மனோஜ் இப்போது மிகவும் குழப்பமான நிலையில் இருக்கிறார். அதனால்தான் இவ்வளவு கடுமையாக பேசுகிறார். அவரை குறை சொல்ல வேண்டாம். அவர் கேட்ட பணத்தை உடனே கொடுத்துவிட்டால் அவர் விவாகரத்தையும் முடித்து விடுவார். அதற்குப் பிறகு உங்கள் மகளுடன் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாழ ஆரம்பித்து விடுவார்" என்று நம்பிக்கை கொடுத்தார். அந்த வார்த்தைகள் கனகாவின் அம்மாவுக்கு புதிய தைரியத்தை கொடுத்தது. இதற்கு மேல் காலத்தை வீணடிக்க கூடாது என்று முடிவு செய்தார். உடனே வங்கிக்கு சென்று பணத்தை எடுத்து வர வேண்டும். பணம் கையில் சென்றவுடன் மனோஜ் தனது வாக்கை நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கையில் அவசரமாக கிளம்பினார். அவருடைய மனதில் மகளின் எதிர்காலம் மட்டுமே இருந்தது. அந்த எதிர்காலத்தை காப்பாற்ற பணத்தை இழந்தாலும் பரவாயில்லை என்று நினைத்தார். அதே நேரத்தில் மற்றொரு இடத்தில் மீனா தனது அலுவலகத்தில் பெண்கள் சுய உதவிக்குழு உறுப்பினர்களுடன் ஆலோசனை நடத்திக் கொண்டிருந்தாள். பூக்கள் அதிகமாக கிடைக்கும் காலம் என்பதால் மீதமிருக்கும் பூக்களை வீணாக்காமல் அதிலிருந்து ஊதுபத்தி, சாம்பிராணி மற்றும் வாசனைப் பொருட்கள் தயாரிக்கலாம் என்ற புதிய திட்டத்தை முன்வைத்தாள். இதனால் சங்கத்திற்கு கூடுதல் வருமானம் கிடைக்கும். அந்த வருமானத்தை பயன்படுத்தி ஏழை பெண்களுக்கு வேலைவாய்ப்பும் உதவியும் செய்யலாம் என்ற எண்ணத்தை அனைவரிடமும் பகிர்ந்தாள். அவளுடைய திட்டத்தை கேட்ட அனைவரும் மகிழ்ச்சியடைந்தனர். புதிய முயற்சி வெற்றி பெறும் என்று உற்சாகமாக பேச ஆரம்பித்தனர். மீனாவின் தன்னம்பிக்கையும் தெளிவான பேச்சும் அங்கிருந்த அனைவரையும் கவர்ந்தது. ஒவ்வொருவரும் தங்களால் முடிந்த உதவியை செய்ய முன்வந்தனர். அலுவலகம் முழுவதும் புதிய நம்பிக்கையும் உற்சாகமும் நிரம்பியது. அந்த அலுவலகத்திலேயே சிந்தாமணியும் இருந்தாள். பெரிய பதவி இல்லாவிட்டாலும் அலுவலகத்தின் சில பொறுப்புகளை கவனித்து வந்ததால் தனக்கென்று ஒரு மரியாதை இருக்க வேண்டும் என்று நினைத்தாள். ஆனால் அந்த நாளில்